ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமினோட டெஸ்டினி எஃப்எஃப் இருக்கல பார்ட் 6. ஓகே, பார்ட் 5 எப்படி வச்சுக்கோன்னா, சுகா அண்ட் ஜேகப் 2 பேரும் ஒரே மாதிரி மேட்சிங் ட்ரெஸ் போட்டு அழகாக ரெடியாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஈவினிங் 6 o'clock பார்க்கலான்ட்டா நம்ம ஜிமினோட வீட்டு தான் காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப கிராண்டாக. ஏன் அப்படின்னா, ஒயனோட பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொரியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னா, ஒயன் பிறந்தப்போ வந்துட்டு அவங்க வேறு கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க. அந்த ரீசனால் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒயனை நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரீசனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஜேகப் தான் ஜாக்சன் அண்ட் பெக்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஐடல்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணலாம் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க நம்பர் 1 குரூப் இல்லையா, அந்த ரீசனால் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஜங்குக்கு வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் தான் வந்துட்டு டேக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வரீங்களா பார்ட்டிக்கு சொல்லிட்டு. இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ரீசன் சொல்லிட்டாரு. ஜிமினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. சரி, ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஜங்குக்கு வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் கோட் போட்டு ரொம்ப அழகாக அப்படி இந்த ஸ்டெப்பில் கீழே இறங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பார்ட்டியில் எல்லாரும் இருக்காங்க. கார்டன் மாதிரி இருக்குல்லையும், அந்த பார்ட்டியில் எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஜிமின் அவ்வளோ அழகாக இறங்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாத்தையும் டர்ன் பண்ணி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜனும் ஜென்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பையன் இவ்வளோ அழகாக இருக்கான், இப்படி வளர்ந்துட்டான் பாரு சொல்லிட்டு வச்சக்கன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்படியே ஏஞ்சல் மாதிரி கீழே இறங்கி வராரு. எல்லாரும் அவரே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. இப்போ அவரை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் வேற ஒரு டேரக்ஷனுக்கு திரும்புது. ஏன் அப்படின்னா, அங்கே 2 பர்சன் வந்துட்டு இருக்காங்க. கப்பல் மாதிரி ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம சுகா அண்ட் ஜேகப் தான். இப்போது எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன இந்த பர்சன் கூட இப்படி ஜேகப் இப்படி வராரு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. மேட்சிங் ட்ரெஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப கப்பல் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம சுகா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது இல்லையா, அவர் யாருக்கும் பெருசாக தெரியாது. அதனால் வந்துட்டு ஒரு ஆக்டராக தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி இப்போ தான் ஒரு அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்துருப்பார். அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி அவர் கூட சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜேகப் நம்பர் 1 மேன், ஆரமோட பையன் அப்படின்னு இருக்கும்போது கிம் குரூப்போட ஃபஸ்ட்டு வாரிசு. அப்படி வந்துட்டு அவரும் நம்ம சுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு வருது. அங்கே உள்ள அவர் கூட ஒர்க் பண்ணுவாங்களே, சுகா கூடயே வந்துட்டு ஒர்க் பண்ணுற ஆக்டிங் பண்ணுற அந்த மாடல்ஸ், அந்த ஐடல்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஜலஸியாக பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இவர் போயிட்டு இவர் கூட அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இது சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜேகப் தான் சுகா கூட்டிட்டு டேரெக்டாக வராங்க. வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் வராங்க. ஏன்னா சின்னக்கிட்ட வராங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போது இது வந்துட்டு சுகா நம்ம கம்பெனியோட மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அதுக்கும் அப்படி மட்டும் தான் இன்ட்ரோ பண்ணுறாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போது நம்ம நம்ஜுன் அண்ட் சின்ன பார்க்குறாங்க. சரி, ஓகே பர்த்டேக்கு டைம் ஆகிடுச்சு, உன் சிஸ்டரை போய் கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜேகப் தான் பார்க்குறாங்க. சரி போகலாமா சொல்லிட்டு சுகாவை அங்கேயே விட்டுட்டு நம்ம ஜிமினும் இப்போது ஜிமின் என்ன பண்ணுறாருனா, ஜிமின் இப்போ தான் ஜேகப் டர்ன் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற சுகாவை பார்த்துட்டு அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறாரு. இப்போது நம்ம சுகாவும் ஜேகப்போ அவங்க அப்பா மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இவர் போய்ட்டு பண்ணுறாருனா, ஜிமின் போயிட்டு ஜேகப்போட ஹேண்டை சுகாவோட ஹேண்ட் தட்டி விட்டு சுகா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சுகா டர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. சுகா அங்கே பாருங்கள், நான் உங்களோட பெரிய ஃபேன், ஐயோ எனக்கு உங்கள் நம்பிக்கை நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 3 படம் பண்ணியிருக்கீங்களா, 3 படத்தையும் நான் பார்த்துட்டேன், அப்புறம் மாடலாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை பார்த்தா நம்ம ஜிமின் நான் ஸ்டாப் பேசிகிட்டு இருக்காரு. எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. ஏன்னா நம்ப சுகா நீங்களா சொல்லிட்டு இப்போது நான் ஜெகப் பார்க்குறாங்க. ஜெகப்புக்கு லைட்டாக ஜலஸாக இருக்குது. ஆனால் அவர் தம்பி இல்லையா, அதனால் விட்டுட்டாரு. இப்போ நம்ம சுகா பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவன் நம்ம யாராவது நம்மக்கிட்ட பேசினாலும் தொட்டாலும் கோவப்படுவான், ஆனால் இப்போ அமைதியாக நின்றுட்டுருக்கான் சொல்லிட்டு சுகா ஜேகப் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட வர்றாரு. ஆக்சுவலாக இவன் தம்பி எப்படி சொல்கிறாங்க. உங்கள் தம்பியாக தான் சார் அமைதியாக நின்றுருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம சுகா பார்த்துட்ருக்காரு. ஆமாம், இவனோட தம்பி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகப்கிட்ட நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா இவர் எப்படி ஒன்று தெரிய சொல்கிறாங்க. இவர் தான் நம்ம கம்பெனியோட மாடல் எப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அவர் பார்த்ததில்ல. சரின்ட்டு இப்போ நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா ஒரு பார்த்துருந்தாட்டா எப்படின்னா இப்போ ஃபுல்லாக பிளாக்காக கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு ஃபங்க்ஷனை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யாரும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இன்றைக்கி போனால் மட்டும்தான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல் பிளாக்காக எப்படி முகமுடி திருடுற மாதிரி அழகாக கவர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா வராங்க. ஆனால் அந்த வீட்டில் அவ்வளோ படி கிடச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ படி கிடச்சது சொல்லிட்டு
அவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான அந்த பாடி கார்ட்ஸ் தான். ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணவங்க. அவங்க எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டு ஒரு பர்சன் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்துட்டு பதுங்கி உள்ள வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜெயகோபால் அண்ட் ஜிமின் பார்த்தா பையனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து வந்துட்டாங்க. இப்படி எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டு அப்படியே எல்லாம் என்ட்ரு ஆகிட்டு ஒரு ரூம் கிட்ட வந்து கரெக்டாக அவர் வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு ரூம் கிட்ட இருக்கு. அதான் அந்த ரூம் கிட்ட ஒரு பில்லர் இருக்குது. அதில் விட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ ஏன்னா அங்கே ஒரு பர்சன் வந்து இப்போ பேசுகிற ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இங்கே பார்க்கலாம்டா நம்ம ஜிமின் ஜெயகோபால் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு டேரெக்டாக ஒரு ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அந்த ரூமில் என்ன நடக்கும் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவங்க ஒரு பாதி அளவுக்கு தான் பார்க்க முடியும். வேறு யாரும் இல்லை அந்த பர்சன். பட் டே தான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதனால தான் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு வர முடியல, ஒர்க் இருக்குன்னு போய் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்காரு. அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. எப்படின்னா இவர் ஒரு பில்லர் பக்கத்தில் ஒழிச்சிருக்கிறதுனால பாதி தான் பார்க்க முடியாது அவரால். ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்து ஒரு பொண்ணு அப்படியே ஃபுல் அப்படின்னா ஒரு பர்பிள் கலர்னு வச்சுக்கோங்க. பெரிய வந்து ஒரு ஃப்ராக் போட்டுட்டு செம்ம அழகாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. டைமண்டில் சின்னதாக க்ரௌன்னு அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்ஸு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஏஞ்சலே வந்து கீழே இறங்குன மாதிரி அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்க. இப்போ 2 பேர் உள்ள போகிறாங்க. போயிட்டு ஹாப்பி பர்த்டே டியர் பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்க அங்கே இருக்கிறது யாரும் ஒய்யன் தான். நம்ம ஜிமின்னு ஜெகப் தான் அவங்களும் கூப்பிட்றாங்க எங்களோட பிரின்சஸ் ஹாப்பி பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. நான் அவள் கோவமாக இருக்கா, நான் அவங்க 2 பேரும் கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் பர்த்டேவே மறந்துட்டேன், நீ எங்கே போகிறேன்னே தெரியல, அப்புறம் நான் கேட்டது எதுவும் நீங்கள் பண்ணவும் இல்லை, அப்புறம் எதுக்கு எனக்கு பர்த்டே சொல்கிறாங்க. பாரு கோச்சிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. எங்கள் தங்கச்சி இவ்வளோ அழகாக இருக்காளே சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி 3 தான் இருக்கா. சரி போகலாமா டைம் ஆகுது சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜெயப்போம் 2 பேரும் ஒயன் அப்படி கூப்பிட்றாங்க. ஒயனோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கா. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்று. அவள் போட்டிருக்க எல்லாமே டைமண்ட்ஸ் எல்லாம் பண்ணது தான். அது எல்லாமே வந்து நம்ம ஜின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓனாக டிசைன் பண்ணது. ஏன்னா ஜின் வந்து ஒரு டிசைனர் தான். அவர் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டு அவங்க வீட்டு ஃபேமிலிக்காகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனுக்காக மட்டும் தான் டிசைன் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவர். இப்போ நம்ம ஒயன் என்ன பண்ணிருக்காங்க, ஒயனை வந்துட்டு அப்படி நம்ம ஜிமினும் ஜெயப் போட்டுட்டு வராங்க. இப்போ ஒய்யனும் நம்ம ஜிமினும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்களே தவிர ஜெயகோப் அப்படியே அந்த பில்லருக்கு அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பாதி தானே தெரியும். அதனால் பார்க்குறாங்க. ஒய்யனையும் ஜிமினையும் பார்த்துட்டு இதான் இவங்க தங்கச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் அவ்வளோ அழகாக ஒயனோட ஹேண்ட் பிடிச்சி விட்டு வராங்க. அந்த பக்கத்தில் வர நம்ம ஜெயகோப்பா நம்ம இன்னும் பார்க்கல. இப்போ ஃபைனல் இவங்க 2 பேரும் கூட பிடிச்ச கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் அந்த இதில் வந்து இறங்கும்போது அந்த ஸ்டெப்பில் இறங்கும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்த்துட்ருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு அவ்வளோ 3 பேருமே செம்ம அழகாக இருக்காங்க. ஒருத்தர் அப்படியே சன்ஷைன் ஸ்மைலு, இன்னொருத்தர் அவ்வளோ அழகு, நடுவில் வர அந்த பொண்ணு அப்படி பிரின்சஸாகவே இருக்கா. இவங்க 2 பேர் பார்க்க 2 பிரின்ஸும் ஒரு பிரின்சஸ் இறங்கினா எப்படி இருக்கும் அப்படி தான் எல்லோரும் அப்படி பார்த்துட்ருக்காங்க. இவங்க தான் கிம் குரூப்போட பசங்க அப்படி 3 பேர் இப்போ தான் ஒன்றா எல்லாம் பார்க்குறாங்க. இதை பார்க்குறப்ப நம்ஜனுக்கும் ஜின்னுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம பசங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டாங்கல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ கண்ணீர் ஒரு ஹாப்பி டியர்ஸே வருது அவங்க கண்ணில். எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஒயனை கூட்டிகிட்டு இவங்க 2 பேரும் கீழே இறங்குறாங்க. எல்லோரும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஒயன் அவ்வளோ அழகாக இருக்கான். ஃபைனலாக கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கிட்டு வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க. நம்ம ஒயன் பார்த்ததுமே வந்துட்டு எப்படின்னா எல்லோரும் வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஜெயகோப் என்ன பண்ணுறாங்கன்னா குட் ஈவினிங் எவ்ரிபடி சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க இன்ட்ரோ பண்ணணும், இவங்க தான் எங்களுடைய சிஸ்டர், எங்களோட பிரின்சஸ் ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கிம் குரூப்பில் எங்கள் 2 பேருக்கு அப்புறம் இவங்க தான் 3வது வாரிசு. ஓகேவா, நீங்கள் யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க தான் எங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ சேம் அவங்களுக்கும் அதே தான். எங்களுக்கு அப்புறம் ஒரு பாஸ்னா அது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக. இப்போது ஃபைனலாக சரி ஓகே டைம் ஆகுது, நம்ம வந்துட்டு கேக்கை வந்து கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஒயன் தான் கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. ஒயன் கேக் கட் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. நம்ம ஜிமின் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னாக்கா ஒரு இயரிங்ஸ் அது ஃபுல்லாக டைமண்டால் பண்ணியிருக்கோம். சேம் டைம் அதில் வந்துட்டு வெப்பன்ஸ் மாதிரி இருக்காது. என்ன சொல்கிறது, ஒரு இப்போ அந்த ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது அந்த இயரிங்ஸோட பின்னாடி ஜஸ்ட் ஒரு டச் பண்ணால் போதும். அதுலேருந்து ஒரு சிக்னல் போகும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு, அதாவது ஆரம்புக்கு, ஜெயகோப்புக்கு, ஜிமினுக்கு 3 பேருக்கும் வந்து சிக்னல் போகும். அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு டிசைனர். எப்படின்னா அந்த வெப்பன்ஸ்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி டிசைனர் தான். கன்னு அப்புறம் லேப்டாப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிசைன் பண்ணுவார் அவர் ஓனா. அப்படி டிசைன் பண்ணது தான் இந்த கம்மலையும் அந்தளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜெயகோப் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன ஒரு கொலுசு. சேம் அதுவும் அதே மாதிரி தான் சிக்னல் போகிற மாதிரி ஒன்று தான். ஃபுல் டைமண்டில் அதை நம்ம ஜிமின் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதான்
ஜேகப் சொல்லி நம்ம ஜிம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டுத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்த மாதிரி இன்னொரு பைக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம பையனும் கேட்டிருப்பாங்க பைக் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருக்கு சேர்ந்து ஒரு லக்ஸரியான ஒரு பைக், அது நியூ மாடலில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வச்சு ஒரு பைக் வந்து நம்ம ஜிம்மில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ ஜிம்மில் ஜேகப் அந்த சேர்ந்து பைக் கொடுக்குறாங்க. இன்னும் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா, நீங்கள் எத்தனை கிஃப்ட் கொடுத்தாலும் என்னோட கோவம் என்ன விட்டு போக சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க கோவம் என்ன வரைக்கும் போவே இல்லையா இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகப் என்ன பண்ணுறாருன்னா சுகாவை கூப்பிட்டு வந்து பின்னாடி நிற்க வச்சுக்கிறாரு. சரி ஓகே, இந்த கிஃப்ட் ஓகேவான்னு பாரு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. சுகா பார்த்ததும் ஜேகப் நம்ம பையன் அவ்வளோதான் சுகா அப்படி சொல்கிறாங்க. இப்போது சுகா லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. அச்சோ சுகா நீங்களா சொல்லிட்டு ஓடி வர சுகாவை தொட்டு பார்க்குறாங்க. ஹேண்டலாம் அச்சோ நீங்களா, எனக்கு நீங்கள் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்க்குறப்ப அவருக்கா சுகா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பையனுக்கு சுகானா ரொம்ப பிடிக்கும். அவள் வந்துட்டு கொரியாவில் அங்கே இருந்தாலும் அவள் கொரியன் டிவி தான் பார்ப்பா. அதனால் சுகா வந்து பார்த்துட்டே இருப்பாள். அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் நம்ம கிரேஸ். இப்போ நம்ம நம்மலாம் பிடிஎஸ் மேலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவள் தான், அவளுக்கு அப்படி தான் பிடிக்கும். தொட்டு பார்க்குறா. என்னென்னு நம்பவே முடியாது, நீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப்பை பார்க்குறா. எப்படி இந்த கிஃப்ட் ஓகே சொல்கிறாங்க. பையன் போயிட்டு சுகா ஹக் பண்ணவே செஞ்சிடறா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரீசனால் ஹக் பண்ணிடுறா. அச்சோ எனக்கு உண்மையானா இது உண்மையாகவே நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே தான் இந்த கிஃப்ட் தான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே வந்து நார்மல் ஆயிடுறாங்க. சரி ஓகே, இப்படியே பாட்டி போயிட்டு இருந்துச்சுங்களேன், நம்மளுக்கு போரிங் ஆகிடும், கொஞ்சம் டான்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிட்டு எல்லாருமே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுகா ஜேகப் ஒயனுக்கு அப்புறம் பையனுக்கு யார் பேர்னா ஜாக்சனோட பையன் ஹாஜுன். அந்த பையனும் ஒயனும் தான் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. ஜிமின் மட்டும் தண்ணி நின்றுருக்காரு. இப்போ ஜிமின்கிட்ட ஒரு பர்சன் வராங்க. உங்களுக்கு பார்ட்னர் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டான் பண்ணுறாங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். ஜங்கு நின்றுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் நம்ம டான்ஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. சரி டான்ஸ் தானே ஜிமினும் பண்ணலாமே சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்ட் கொடுக்குறாங்க. இதை பார்க்குற ஒரு பர்சன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கன்னா அந்த வீட்டோட ஒரு 3rd ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோமா ஒரு பாசிட்டிவ் ஆகுது. இப்போ பார்க்குறாங்க. இவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு சரி ஓகே எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டது என்னாச்சும் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அது சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன விடுங்க, டேவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. டேன்ற நேமு கேட்டதும் நம்ம ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்காரு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் ஓப்பனாக கேட்கவா சொல்கிறாங்க. நீங்கள் டேவை லவ் பண்ணுறீங்களா, பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படியே ஒத்துக்கிறாரு. ஆமாம் லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் சேஃபாக இருங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இது பார்க்குற ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் நம்ம ஜங்கு 2 பேரும் ரொம்ப ஹாப்பி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. இது பார்க்குற டேக்கு பாசிட்டிவாக இருக்குது. மேலே பார்த்து தான் இருக்குது. சரி ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம் சொல்லிட்டு அவர் நம்ம கரெக்டாக ஜிம்மின் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகிறாரு. ஆண்ட்ராய்டு ஜிம்மினோட ரூமில் போயிட்டு அந்த லேப்டாப் எடுத்து ஓப்பன் அங்கே லேப்டாப் மொபைல் எல்லாமே இருக்குது. மொபைலில் லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டார்டிங்லேயே அதில் பிளாக் ரோஸ் தான் இருக்குது. அதில் பிக்சருக்குள்ள ப்ரொஃபைல் பிக்சரே வந்துட்டு பிளாக் ரோஸ் தான் வச்சுருக்காரு. ஒரு மாதிரி டேக்கு அப்படின்னா நான் கெஸ் பண்ணது கரெக்டு, நீ தான் பிளாக் ரோஸோட லீடர் அப்படி தானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே வெப்பன்ஸ் மாடலாக எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாமே அதில் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி இருக்குது. நீ தான் நான் இவ்வளோத்தும் பண்ணது நீயா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீ தான் பிளாக் ரோஸ் லீடர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்று அடிச்சே ஆகணும், வேறு வழியில் எனக்கு சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இப்போ நான் அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை ஆகிடும். சேம் டைம் என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம், இப்போ நான் எடுத்துகிட்டு போனால் நீ தேடுவேன். இல்லை இதில் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது, ஜஸ்ட்டு டவுன்லோடு பண்ண முடியல சொல்லிட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்குறாரு. அதோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த க்ரைமுக்கான எல்லாமே இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி இருக்கட்டும், நான் இது வேறு மாதிரி தான் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இது இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே லேப்டாப் வச்சுட்டு அப்படியே அந்த வீட்டை ரொம்ப சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு யாருக்குமே தெரியாமல். இந்த பக்கம் நம்ம ஜிமினா வந்துட்டு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த பார்ட்டி முடிஞ்சு நல்லாவே முடிஞ்சிருக்கும் போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தாண்டா நம்ம ஜிமினுக்கு டேக்கிட்டேருந்து கால் வருது, மீட் பண்ணலாமா சொல்லிட்டு. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் போகிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்தா டே கூட ரொம்ப டைம் வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் ஒன்றா சுற்றிட்டே தான் இருக்காங்க. ஜிமின் ஆஃபீஸ்க்கு சரி போகிறதே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஜேஹோப் சுகா அவங்க ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிறாங்க. அவங்க யாரும் அதுக்கப்புறம் அவனா இல்லை, எல்லோரும் ஒர்க்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் பார்த்தா ஆப்போசிட்டாக டே கூட சுற்றிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் டே கூட மட்டும் தான் டேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகப் கேட்குறாங்க. ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. இங்கே பாஸ் சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க கிட்ட போகிறாங்க. சார் சொல்கிறாங்க. என்னாச்சு எங்கே ஜிமின் கேட்குறாங்க. சார் ஜிமின் சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எப்போ வந்தால் லாஸ்ட்டாக ஆஃபீஸ் சொல்கிறாங்க. அவர் இப்போ கொஞ்சம் டேஸாக ஆஃபீஸை வரதில்லை சொல்கிறாங்க. என்னத்துக்கு என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவர் சொல்கிறாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜேகப் கேட்க நம்ம ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக சார் சொல்கிறாங்க அவர் எங்கேயோ ட்ரிப்பு போகிற சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. ட்ரிப்பாக சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காரு. ட்ரிப்பு போகணும்னு சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸாக ஆஃபீஸ் வரதில்லை, வெளியே போயிட்டுருக்காரு சொல்கிறாங்க. இப்போ சரி இப்போ சொல்கிறாங்க. மேக்கப் சொல்கிறாங்க. சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. நீ ஒன்று பண்ணு, ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் சர்ச் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இந்த பக்கம்
அண்ட் ஜிமின் பார்த்தா, நான் ஒரு மாதிரி இருக்காரு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்குது சொல்கிறாங்க. இன்செக்யூராக எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. இல்லை நம்ம லவ் பண்ணி இவ்வளோ டேஸ் ஆகுது சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீ என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு உங்கள் ஃபேமிலி இன்ட்ரோ பண்ண மாட்டேங்கிற. அப்புறம் சொல்கிறாங்க, சாரிடா, நீ உன்னோட ஃபேமிலியில் கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணவும் மாட்டேங்கிற. சேம் டைம் வந்துட்டு என்னை வந்துட்டு வெளில எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. உனக்கு ஒரு ஃபேன்சி வர இருக்கா. ஸோ எனக்கு கொஞ்சம் இன்செக்யூராக இருக்குது. சில மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா நானும் கேட்கலாம்ல, நீங்களும் உங்கள் ஃபேமிலி பற்றி எதுவுமே சொல்ல, உங்களை பற்றி கூட எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி பார்த்தா நானும் அப்படி திங்க் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நீ என்ன டவுட்டாக பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு டவுட்டில் இல்லை சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது, எனக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மேரேஜா? இப்போ தானே நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் டேஸ் தானே ஆகுது, அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டேபிளில் பயங்கர லெவலில் ஃபாலோ ஆகிட்டார் அப்படின்னா டீப்பாக மூழ்கி போயிட்டார் அந்த லெவலில். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது, நான் மேரேஜ் பண்ணணும்னா எல்லாருக்கும் முன்னாடி பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு நம்ம 2 பேர் மட்டும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ உன் வீட்டில் நான் என் வீட்டில் இருக்கலாம். எப்போ நம்மளுக்கு வந்து சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருதோ அப்போ வீட்டில் சொல்லிக்கலாம், சொல்லிவிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் சுகாவுக்குமே சுகா அண்ட் ஜேகப்பும் மேரேஜ் ஆகலை, சாரி ஜேகப்க்கு என்ன மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஜிமின் எதுக்காக மேரேஜ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஜேகப் வந்துட்டு இல்லை ஒரு பர்சன் லவ் பண்ணி அதை இவங்க லவ் பண்ணிட்டு மறக்க முடியாமல் கஷ்டப்படுறாருல. இப்போ யோசிச்சு பார்க்குற ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா, நம்ம சுகா வந்துட்டு ஜேகப் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஜேகப் கிட்ட ஜிமின் போகிறாங்க. ஜேகப் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, ஏன்னா இவன் எதுக்காக இவன் உன்னே பார்த்துட்டு சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு? இல்லை நீ லவ் பண்ணி இவங்க எதாவது சொல்கிறாங்க, இவங்க மறந்துட்டே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகப் தாங்க பாரு, இவங்கயும் அவன் தான், சுகாவும் அவன் தான் சொல்கிறாங்க. என்ன அது எப்படி சொல்கிறாங்க? அது அவன் தானா? நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ யாரும் சொல்ல முடியாது, நீ பார்ட்டி என்ஜாய் பண்ண சொல்லியிருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா அப்படின்னா இவங்க வந்து கிடச்சிட்டாங்க, இவங்க வந்துட்டு சுகா கிட்ட வந்துட்டாங்க. சுகா தான் இவங்க அப்படின்னா ஜேகப்பிட்டா நம்ம இவங்க வந்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் ஜேகப்பிட்டு ஒரு லவ் வந்துச்சு இல்லை, இனிமேல் நம்ம கவலைப்படான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் டைம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போவே ஒரு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போவே சொல்கிறாங்கம்மா, ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரியாமல் சொல்லிட்டாங்க. அப்போ ஜிமினி யோசிக்கிறாங்க. சரி ஓகே ஜஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டர் தானே, அவர் தான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாருல, நம்ம லவ் பண்ணுற பர்சனை எதுக்காக அப்படி அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும், எனக்கு தான் நம்ம அவர் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜிமின் டேவா உயிர் உலகமே நினைக்கிறார். அந்த ரீசனால் தான் சரி ஓகே ஒரு ரிங்கு மாற்ற போகிறோம் அவ்வளோதானே, இதில் போய் என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சர்ச்சில் போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக பண்ணிடுறாங்க. இப்போ ரிங்கையும் நம்ம டேவும் ஜிமின் மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போகலாமா சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமினை கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஒரு உடன் ஹவுஸ் தான்டா, எப்படின்னா அவரே க்ரியேட் பண்ணது அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் நைட் ஆகிடுது. போய் பார்த்தாக்கா அங்கே வெட்டிங் நைட்டுக்கே எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதான் இப்போ வேணுமா சொல்கிறாங்க, மேரேஜ் ஆகிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினுக்கும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் அங்கேயே அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம்டா, நம்ம ஜிமின் ரொம்ப அழகாக டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தா டேவை காணும். சரி இவர் எந்திரிச்சு பார்த்தா இவர் ட்ரெஸ் வேறு இல்லை, ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போட்டுருந்துருப்பாரு. சரி என்ன பண்ணுறாங்கன்னா, குளிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய ஒயிட் ஷர்ட் இருக்குது. நம்ம டேவோட அந்த ஷர்ட்டை போட்டு ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ஒரு அவருடைய எப்படின்னா அந்த ஷர்ட்டை போட்டால் அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த ஷர்ட்டுக்குள்ளே அந்த ஷார்ட்ஸை மறைஞ்சிரும் வச்சுக்கிங்களேன், அந்தளவுக்கு அது குட்டியாக இருக்கும். இப்போ அப்படி தான் வியர் பண்ணியிருக்காரு. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இப்போது எப்படின்னா இந்த உடன் ஹவுஸ்லேயே வந்துட்டு ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். அப்படி தான் இருக்கும். மேலே ஒரு வீடு, கீழே ஒன்று அப்படின்னு இருக்கும். அதான் பெட்ரூம் மேலே இருக்கும், கீழே வந்துட்டு அந்த குக்கிங் அந்த லிவிங் ஹால் மாதிரி இருந்திருக்கும். அப்படி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டை. இப்போ நம்ம ஜிமின் தான் அதை போட்டு அப்படியே ஸ்டெப்பில் இறங்குறாங்க. இப்போ டேப் பார்த்தா குக்கிங் பண்ணி எடுத்துருப்பாரு. இப்போ டேப் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காரு ஜிமின். ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. கண்ணை எடுக்கவே முடியல ஜிமின் பாட்டுக்கு. அதெல்லாம் ஒரு யோசிக்கவே இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கோம் சொல்லிட்டு அவர்கிட்ட கேஷுவல் இறங்கி வராரு. அங்கே என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. அது குக் பண்ணுற சொல்லிட்டாங்க. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. தெரியும் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் பண்ணி தரவா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் மார்னிங் நான் குக் பண்ணி தரவா சொல்லி கேட்குறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. உனக்கு குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு எப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபாரினில் படிக்கும்போது தனியாக தான் இருந்தேன், ஓகேவா, தனியாக ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ நானே வந்து மெயிலாம் வச்சுக்கல, நானே தான் குக் பண்ணிப்பா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டு தெலுங்குலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ஜிமின் தான் வெரைட்டியாக குக் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாரு. அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டாக ரொம்ப அழகாக வந்து மேக் பண்ணுறாரு. நம்ம டே பார்க்குறாங்க. எப்படி நம்பர் 1 சிஓவாக இருக்கான், செகண்ட் வந்துட்டு மாஃபியா கேங்கோட லீடராக இருக்கான். ஆனால் எப்படி சிம்பிளான விஷயம் வந்து ரொம்ப அழகாக ரசித்து
ஒரு குக்கிங் கூட இவ்வளோ அழகாக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. நீ உண்மையாகவே மாஃபியா கேங்கோட லீடர் தானா, நீங்கள் தான் லீடர்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஜிமின். அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழகாக சமைச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் பார்க்குறாங்க ஜிமின் அந்த ஒயிட் ஷர்ட்டில் அவ்வளோ லூஸாக இருக்குது அந்த டிஷர்ட்டு சரண் ஷர்ட்டு. அதில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பச்சை கருவாக பார்த்துட்ருக்காரு. அவரோட அந்த மெஸ்ஸு ஹேர் ஒரு மாதிரி இருக்குது. வெட்டாக இப்போ தான் குடிச்சிட்டு வந்துருப்பாரு. அந்த வெட்டு ஹேரு ஒரு மாதிரி இருக்குது. டேவலை ஜிம்கிட்ட ஐஸ் எடுக்க முடியல. அவர் எதுக்காக ஜிம்மில் மேரேஜ் பண்ணுறாரு கூட மறந்துட்டு ஜிம்கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு, பேக் ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாட்டே வீட்டு நான் சமைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு என்ன பண்ண டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் குக் பண்ணுறேன் விடு, குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறான்னா அந்த குக்கிங்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இது வரைக்கும் பாதி குக் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஜிம்மில் தூக்குறாரு. ஜிம்மில் தூக்கி அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. டே தான் ஜிம்மில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பாருட்டு என்ன குக் பண்ணி முடிக்கிறேன், நம்ம சாப்பிடல பசிக்கிறதுல சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. சரி ஜிம்முக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே அப்படி ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு அந்த பெட்ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த டேட்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. டேயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அவ்வளோ கிஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டு ஈவினிங் ஆகிடுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே முறைச்சி பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படி இருக்காங்க. ஏன் இப்படி பண்ண, நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஏன்னா ஒய்ஃப் அவ்வளோ அழகாக இருக்காங்களே, அது ஏன் தப்பு இல்லை எல்லாம் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சரி ஓகே இப்போ போய் சாப்பிட்லாமா, பசிக்குது, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிற வராங்க. வந்து பார்த்தா ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிட்டு. சார் ஓகே ரீஹீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுட்டை ரீஹீட் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. இப்போ நைட்டு தான் ரெண்டு பேரும் ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. போய்ட்டு மூன் வாக் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படின்னா பீச் ஓரத்தில் அந்த நிலவை பார்த்துட்டு நடந்துட்டுருக்காங்க. அழகாக இருக்குது. லைஃப் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. எவ்ரிடே அவங்களுக்குள்ள அவ்வளோ குட்டி குட்டி ரொமான்ஸு. நம்ம டே தான் சோஃபாவில் இருக்காரு. நம்ம ஜிமின் வந்துட்டு இப்போ தான் டே கிட்ட வராங்க. டே அங்கே இருந்தால் சொல்லிட்டு ஒரு ஜூஸை தான் கொடுக்குறாரு. நம்ம டே அந்த ஜூஸை வாங்கிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜிம்மை பிடிச்சி அப்படி இருக்கிறாரு. ஜிமின் அப்படியே அவர் மேலே போய் லேண்ட் ஆகுறாங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. டே தான் வந்துட்டு எதுக்காக மேரேஜ் பண்ணணுன்றதே மறந்துட்டு ஜிமின் கூட ரொம்ப ஒபேஸ்டாக இருக்காரு. அவ்வளோ ஒரு மாதிரி அப்படி ரொமான்டிக்காக நியூலி மேரிட் கப்பல் எப்படி இருப்பாங்களோ அதை விட தாண்டி அவங்க இருக்காங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஃபோன் பண்ணல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. யாருக்கும் வீட்டுக்கு கூட ஃபோன் பண்ணல. அப்படியே எல்லாத்தையும் உலகத்தையும் மறந்துட்டு டே கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ ஒரு மாதிரி டீப்பாக ஹங்கரே கிஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்காங்க. அழகாக பேசுறது, சிரிக்கிறது, குட்டி குட்டி மொமெண்ட்ஸ், ரொமான்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அவங்களுக்குள்ள. ஒரு 1 வீக் அப்படியே அழகாக பாஸ் ஆகுதுல. 1 வீக் முடிஞ்சு ஜிமின் தான் இன்றைக்கி அவருக்கு இது வரைக்கும் டே கூட இருந்ததுலாம் ஒரு யுகமே வாழ்ந்த மாதிரி இருக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட நம்ம எவ்வளோ டேஸ் இருக்கோன்றலாம் முக்கியம் இல்லை, எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்றது முக்கியம். அப்படி தான் ஜிமின் டே கூட இந்த அந்த 1 வீக் வந்துட்டு அவங்க மீட் பண்ணி ஜஸ்ட் 1 மந்த்து தான் ஆகுது. 1 மந்த்துக்குள்ளே ஒரு 20 டேஸில் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 20 டேஸ்க்கு ஆஃப்டர்லேயே மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கப்பலாகவே ஒரு 1 வீக் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு வாழ்க்கை ஒரு யுகமே வாழ்ந்த அந்த ஒரு ஃபீல் அவருக்கு இருக்குது. டே கூட ரொம்ப உயிர் உலகமாக அவர் நினைக்கிற டே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவர் கூட. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ மார்னிங் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்தில் டே இல்லை. எங்கே போயிட்டாங்க டே சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஒரு வேளை கீழே போயிருப்பாங்க, குக் பண்ண போயிருப்பாங்க சொல்லிட்டு ஜிமின் இறங்கி வராங்க. பார்த்தா டே வந்து எதுவுமே குக் பண்ண முடியல. எது டேவையும் காணும். எங்கே போயிட்டாங்க சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. எதுவுமே இல்லை. சரி ஓகே சொல்லிட்டு எங்கே போயிருக்கான்னு கேட்கலாம் சொல்லிட்டு போய்ட்டு மொபைல் பார்க்குறாரு. மொபைலை காணும். மொபைல் தான் தேடிட்டே இருக்காரு. எங்கே பார்த்தாலும் போய் காணும். ஜிமின் பார்க்குறாங்க. எங்கே போச்சு என்னோட மொபைல் சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. மொபைலை காணும். சரி ஓகே டேக்கு எதனா ஒர்க் இருந்திருக்கும், அதை சொல்லாமல் போயிருப்பாரு சொல்லிட்டு ஓகே நான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நாள் டைம் மொபைல் எடுத்து போயிருப்பாங்களோ, இல்லை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சொல்லிட்டு ஜிமின் நினச்சிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம ஜிமின் ரொம்ப சிம்பிளாக ஒன்று குக் பண்ணி அவரே சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டே ஃபுல்லாக வெயிட் பண்ணுறாரு. டே வரவும் இல்லை. ஜிமினோட மொபைலும் கிடைக்கல. அந்த டே ஃபுல்லாக போயிடுது. ஆல்மோஸ்ட் டைம் 10:30 ஆகிடுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போயிட்டேன் டே ஏன்ட்டு சொல்லாமல் கூட போயிட்டேன். ஒரு ஸ்டிக்கர் நோட்டாவது எழுதிட்டு போயிருக்கலாம். அவனுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இருந்தால் அப்புறம் என்னோட மொபைல் எங்கே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் ஒரு சந்தேகம் கலந்து ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம், இல்லை அவங்க பண்ணிட்டாங்களோ சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி இருக்குல்லடா அப்படி ஒரு டவுட்டோட அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபைனலாக போயிட்டுருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு தான் வராரு. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு 1 வீக் ஆகுது, நம்ம போகலாம். ஏன்னா 10:30 ஆகிடுச்சிட்டே வரவே இல்லை. சரிண்டா என்ன பண்ணுறாரு, அப்படி வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. நம்ம எங்கே பார்த்தா இவங்க 3 பேருமே இருக்காங்க. நான் ஜேகப்பு, ஆரம்பு, ஜின்னு ஒயனெல்லாம் இருக்காங்க. அம்மா ட்ரிப் எப்படி போச்சு கேட்குறாங்க. ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தான் போய் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் நல்லா நோட் பண்ணுறாரு, ஆரம்பம் நோட் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்க மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒயன் பார்க்குறா. நீ என்ஜாய் பண்ணியிருப்பியா, நீ தான் இப்போ தான் தனியாக ட்ரிப் போகிறல, எனக்கு கூப்பிடாம சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் தான் இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்புறம் பேச சொல்லிட்டு டேரெக்டாக போயிடுறான்.
இதை பார்க்குற நம்ம ஜேகப்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகப் தான் மெக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு ஜிமின் பற்றி சொல்லி கேட்குறாங்க. சார் ஆக்சுவலாக ஜிமின் சார் சொல்லிட்டாங்க, ஜிமின் சார் வந்து டே கூட தான் இருந்திருக்காங்க சொல்லிட்டு கேட்டுருக்கு. ஆமாம், டே சார் கூட வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஆனால் ஏன் இப்போ சேடாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடாரு. ரூமுக்கு போன உடனே ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ உண்மையை நீ ஏமாத்திட்டியாட்டே, எனக்கு புரியல. நீ ஏமாத்திக்க மாட்டேங்கிற நம்புறேன், இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு புரியலட்டே. ஏன் நீ எங்கே போயிட்ட, என்னோடய ஃபோனை காணும், நீயும் இல்லை, எப்படி எனக்கு புரியலட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, நீ வருவியா, எனக்காக நான் உனக்கு வெயிட் பண்ணலாம் மாட்டேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்டே, என்னையும் உன்ட்ட கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. நான் உனக்கு உயிர் உலகமாக நினச்சிட்டேன்டே, ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்படி அவ்வளோ டேஸ் வந்துட்டுருக்கு. அவருக்கு தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக அப்படியே முடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜேகப்போட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. சார் அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மாஃபியா கேங்கோட குடவுன் இருக்குல்ல, பிளாக் ரோஸ், ஆமாம் சொல்லிட்டாங்க. அது வந்து யாரும் அட்டாக் பண்ணுறாங்க, யாரோ ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளுடைய பாடி கார்ட்ஸ்லாம் அடிச்சு போட்டாங்க, பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது சொல்ல என்னத்துக்கு நம்ம ஜேகப்பு ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அந்த நியூஸ் நம்ம ஜிமினுக்குமே வருது. ஜிமின் எதுவுமே யோசிக்காம டக்குன்னு அவர் பாட்டுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்பிட்டு இருக்காரு. டேரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ஜேகப் வந்துட்டு கவர்மெண்ட் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க பாருங்கள், ஏன்னா நம்ம ஜேகப் ஜிமின் வச்சிருக்க அந்த கேங் இருக்குல்ல, அது வந்துட்டு நல்ல மாஃபியா, பேட் மாஃபியா கிடையாது, அது ரொம்ப நல்ல மாஃபியா. வெப்பன்ஸ் இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு தப்பாக அவங்க நாட்டுக்குள்ளே எதுவுமே இல்லீகலாக வராமல் தடுப்பாங்க. இது மட்டும் தான் அவங்களோட வேலை. அவங்க ஃபேமிலியோட ப்ரொடெக்ஷனுக்காகவும் அவங்க நாட்டோட ஒரு பாதுகாப்பாகவும் தான் இது வச்சுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே இவங்க பின்னாடி தான் இருக்கும். இவங்க எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணதே கிடையாது. இப்போது நம்ம ஜேகப் தான் கவர்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க, யார் எங்களை அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிறதுலே நம்பர் 1 மாஃபியா கேங்லாம் அது அதுதான். அது நல்ல மாஃபியா கேங்கும் அதுதான். ஜிமின் டேரெக்டாக அவர் குடவுனுக்கே போகிறாரு. போயிட்டு என்ட்ரி ஆகுறாங்க. அங்கே பார்த்தா பாதி பேர் இறந்து கிடக்குறாங்க, பாதி பேர் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாராக இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பர்சன் ஃபுல் பிளாக்காக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாருன்னு அவருக்கு கெஸ் பண்ண முடியுது. ப்ளீஸ் நீயா இருந்துடக்கூடாது, நீயா இருக்கக்கூடாது, என்னால் தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ் டே இது நீயா இருக்கக்கூடாது ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த பர்சன்கிட்ட போகலான்னு போக ஃபிலிக்ஸும் மெக்கும் பிடிச்சி ஜிமின் எடுத்துடுறாங்க. வேண்டாம், அவர்கிட்ட போகிறதுக்கு அந்த ஆபத்து சொல்கிறாங்க. என்னது காம அது ஆபத்து சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் தான் நிறைய பேர் இங்கே வந்து நல்லா அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ இவங்க எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் அப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா அவங்க சிஸ்டமில் வந்து யாரெல்லாம் ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இது வரைக்கும் அவங்க பண்ணியிருக்க க்ரைம் இருக்குல்ல, ஜிமின் ஜேகப்போ சின்ன வயசுலேருந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தோட க்ரைம் மாதிரி தான் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸு அந்த சிஸ்டமில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அவங்க பேசுகிறது சொல்லிட்டு எல்லாமே எவ்ரிதிங் அதில் தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஜிம்மினோட மொபைல் இருக்கிறோம்ல, அதில் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். அந்த மாஃபியா கேங்கோடைய பாஸ்வேர்டே நம்ம ஜிம்மினோட தான் மொபைலில் தான் இருக்கும். நம்ம ஜேகப்போட மொபைலில் ஜிம்மினோட மொபைலில் தான் பாஸ்வேர்டாக இருக்கும். அது எல்லா டீட்டெயில்ஸும் அதை எடுக்க முடியும். மொபைல் எடுத்தாலே போதும், எல்லாமே ஹேக் பண்ண முடியும். இப்போ ஜிம்மினோட மொபைல் காணுமா, எங்கே பார்த்தா சிஸ்டமில் எல்லாமே ஹேக் ஆகிட்டு இருக்கு. யாரும் தன்னுடைய நம்மளுக்கு சொந்தமானதை இன்னொருத்தவங்க திருடினா காமிக்கல, வார்னிங் காமிக்குது, யாரும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பீடாக. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சார் என்னாச்சு, அங்கே என்ன நடக்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் மெக்கும் நம்ம ஃப்ளிக்ஸும் கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே நம்ம ஒன்றும் இல்லை பார்த்துக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுக்கு வேகமாக போயிட்டு அந்த லேப்டாப்பில் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் பண்ண அந்த லேப்டாப் ரொம்ப ஸ்க்ரீன் போயிட்டே இருக்கு, அவர் ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ண அங்கே அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு வேகமாக வந்துட்டு. இப்போ ஜிமின் நினைக்கிறாங்க, நீயா இருக்க கூட நம்புகிறேன், நீயா இருந்தாலும் கண்டிப்பாக உன்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவர் மாதிரி டேஸோட வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மெக்கு ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் வந்துட்டு ஓகேவா இது எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓகே கொடுத்துட்டாரு. அதில் இப்போ இதெல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒரு பர்சன் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்னுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. இப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு நம்மளுடைய பாடி கார்ட்ஸு நம்மளுடைய யாரும் அடிபட்டுருக்காங்களோ மொத்தம் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கள், அவங்க யாருக்கும் எதுவும் ஆமாம் சேஃபாக காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார் நாங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்கள போகிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேரெக்டாக ஒரு பிளேஸ் கிளம்புறாரு. அவர் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. போயிட்டு ஒரு பிளேஸ் இருக்குடா, ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவர் பார்க்குறாரு, அங்கே அதான் இருக்கக்கூடாது சொல்லி நினச்சி போயிருக்காரு. கரெக்டாக நம்ம ஜிம்மின் அது உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு லேப்டாப் ஒரு மொபைல் வெடிச்சிருக்கு. ஒரு பர்சன் அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்ம ஜிம்மினோட மொபைல் அதை வெடிச்சிருக்கு. அவங்க கையில் அப்படியே கிளாஸ் குடிச்சு ரத்தம் வந்துட்டுருக்கு. பக்கத்தில் லேப்டாப் வந்துட்டு அப்படியே வெடிச்சு சதறி இருக்கு. இது ஏன்னா நம்ம ஜிம்மின் தானே அது பண்ணியிருப்பார். ஓகேவா, ஜிம்மோட மொபைல் தான் ஹேக் ஆயிருக்கு இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட டீட்டெயில்ஸ் யாரும் எடுக்கிறாங்கன்ற ரீசனுக்காக அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸை போட்டு விட்டுருப்பாரு. அதான் ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு வைரஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது 100% வந்துட்டு எப்போ டவுன்லோட் ஆகுதோ அப்போ வந்து வெடிச்சிரும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக அது வெடிச்சிரும். அப்படி ஒரு வைரஸை நம்ம ஜிம்மின் போட்டு விட்டுருப்பாரு. ஏன்னா அவங்களோட யாரும் ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ அவர் யாரும் நினச்சி வந்தாரோ அவங்களா தான் இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே டேஸோடு நின்றுருக்காரு. ஜிம்மின் கண்ணில் ஜிம்மின் எப்படின்னா மனசு விட்டு அழல, ஆனால் கண்ணில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு நிற்காம. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ உனக்கு என்னை ஏமாத்துறதுக்கு வழியே கிடைக்கலையா சொல்லி கேட்குறாங்க. இப்போது அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டே தான் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க.
நம்ம ஜிம்முக்கால அவ்வளோ டேஸ் இருக்குது. இல்லை உனக்கு என்னை நீ பழி வாங்கணும், என்னை நெருங்கணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. என்கிட்ட எவ்வளோ வேறு வழியில் வந்திருக்கலாமே. உனக்கு லவ்ன்ற ஒன்று தான் கிடச்சிச்சா, என் ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டல, என்னை ஏமாத்திட்டல சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க ஆட்டி அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு எங்கே பாரு, நான் எப்படி நீ உன்னோட மாஃபியா கேங்கை அழிச்சிடும், குடோன் அழிச்சிடும், அதே மாதிரி உன்னோட எல்லாத்தையும் நான் அழிப்பா சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கு டே தான் ஹேண்டில் பிளட் வந்துட்டுருக்கு. ஜிம் மனசு உடஞ்சி போயிட்டு சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கு. அவருக்கு தெரிஞ்சிச்சு டே எதுக்காக பழகிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது அவருக்கு. அவருக்கு அவர் இவர்கிட்ட வந்ததே ஜிம்னோட மொபைல் எடுக்கவும் ஜிம்னோட கேங்கை அழிக்கவும் தான். ஜிம் பார்க்குறாங்க, ஓ அப்படியா, என்னோட குடோன் அழிச்சிட்டா என்னோட கேங்கை அழிச்சுன்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் குடோனில் கை வச்சுதான் சொல்கிறாங்க. அதான் என்னோட குடோனில் கை வச்சதுக்கு தான் இப்போ அவனுக்கு எந்த நிலமனு பார்த்துடல. இங்கே பாரு, எனக்கு கூட ஒன்று அடிச்சிருக்கலாம், ஒன்று 1 வீக் எனக்கு போதும், அதை திரும்ப உருவாக்குறதுக்கு இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீ எனக்கு பண்ணியிருக்கல, இதை நான் மறக்கவே மாட்டேன். இந்த நொடி இந்த செகண்ட் நான் இந்த உலகத்துலேயே வெறுக்கிற ஒரு பர்சன் நீயாக தான் இருப்பேன். என் லைஃப்பில் என்னோட பார்த்துடவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவர் கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. எதுவுமே சொல்ல ஜிமின் டர்ன் பண்ணிடுறாரு இந்த பக்கம். டே தான், ஏன்னா ஜிமினுக்கு மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியாதுல்ல. இவங்க 2 பேருக்குள்ள சீக்கிரட்டாக நடந்தது எல்லாமே. என்னையும் உனக்கு கொடுத்தேன், ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணேன், உன்னை உயிர் உலகமாக நினச்சானா நீ எனக்கு என்ன கொடுத்துருக்கல சட்டம் ஜிமின் நினச்சிட்டு அப்படி டர்ன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் போனதுக்கப்புறம் தான் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டே இது வரைக்கும் ஜிமினை லவ் பண்ணுறதா அவர் நினச்சிருக்க மாட்டார். ஜஸ்ட் எல்லாமே ஃபேக் ஆக்டிங்காக தான் பண்ணியிருப்பார். இப்போ அவருக்கு ஜிமின் அழுதுட்டு போனது, தன்னை வெறுக்கிறதா சொல்கிறது, அது கேட்கும்போது டேக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தெரியல, டேக்கான டேஸ் வந்துட்டுருக்கு. அவரால் ஃபீல் பண்ணவே ஸ்டில் இப்போ வரைக்கும் எதனால் நம்ம தப்பு பண்ணுற மாதிரி அவர் ஒரு மாதிரி அழுதாரு. அவர் கண்ணில் கண்ணீராக வந்துட்டு ஜிமின் போனது அடுத்த செகண்ட். ஜிமின் அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக அவரு ஜேகப் தான் போகிறாரு. ஜேகப் சொல்கிறாங்க, ஜிமின் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, யாரோ ஒரு பாசம் நம்மளுடைய இதெல்லாம் திருடி இருக்காங்க, நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஓகேவா, இனிமேல் எதுவும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நான் அந்த பர்சன் எப்படி இருந்தாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டேவை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நான் பேச சரியாக பார்க்க முடியல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு போயிடாரு. டேவை புரியுது. இப்போது ஜிமின் அப்படியே ரூமுக்குள்ளே போய்ட்டு கதை லாக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கார். ஷவர் ஆன் பண்ணிட்டு கத்துறாரு, உன்னை நம்பி நான் உடலாம், உண்மையில ஃபால் ஆகலடா, உண்மையில ஃபால் ஆகிட்டு என்னையே கொடுத்தனே, நீ கேட்டதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லி என்னோட ஃபீலிங்ஸோட விளையாட்டு எல்லாம் சொல்லி ஜிமின் தான் அப்படியே அழறாங்க. இந்த பக்கம் ஜேகப் பார்க்குறாரு. ஜேகப் நம்ம மெக்கிட்ட கேட்டுப்பாரு என்னாச்சு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜிமினுக்கும் டேக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் பிரேக்கப் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அது கேட்க ஜேகப் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது எல்லாருக்குமே தெரிய வர ஜிமின்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுகிட்டே இருக்காரு. ஓகே, நான் இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.